பெரியர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி எழுந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். உங்களோட மீதி சேனல் நீங்கள் பேசுகிறத வச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். நீங்கள் சசிகலா விஷயத்தில் டெல்லி பாஜக கன்வின்ஸ் பண்ண மாதிரி, இங்கே அதிமுக பாஜக கூட்டணி விஷயத்தில் அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ண மாதிரி, இங்கே இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்க அந்த சீமான் பாஜக என்டிஏ சிஎம் கேண்டிடேட்ன்ற அந்த விஷயத்தை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டேன். அதுக்கு வழக்கத்துக்கு மாறாக பல பேர் கமெண்ட்ஸில் திட்டிருந்தாங்க. அது திட்டத்தை விடுங்க. என்னோட ஒரு கில்ட் என்னென்னா, அந்த ட்வீட்டு போட்டப்புறம் ஒருவேளை அண்ணாமலை ஆதரவாளருக்கு மத்தியில் உங்கள் மீது ஒரு அவப்பேர் வந்துருச்சான்ற ஒரு கில்ட்டு. ஸோ பட் நீங்கள் சொல்கிற கருத்தை தான் நான் போட்டிருக்கேன். அதுதான் அது ரிலேட்டடாக கேள்வி. ஸோ எந்த அடிப்படையில் அந்த கருத்து சொல்கிறீங்க? டு யூ திங்க் யூ கேன் அச்சீவ் இட்? சசிகலா மேட்ரு ரவீந்திரன் துரைசாமி அல்ல. ரவீந்திரன் துரைசாமிக்கு முகம் ஒரு 5-6 தடவை டெல்லிக்கு போனோம். அதுக்கு பல சக்திகள் துணை நின்னாங்க. ஒரு பெரிய ஒரு இதே அதுக்கு நின்னது. அந்த இடத்துக்குள்ள நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம முகம் காட்டி ஸ்டாண்ட் அலோன்னு இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம நின்னோம். அதுக்கு காரணம் நமக்கு முகம்தான் நம்ம தவிர நம்ம பின்னாடி மிகப்பெரிய சக்தி. 2, அடுத்தபடியாக நாம் சொன்னது அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணுது. ஏன்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் எடப்பாடி அலையன்ஸ்லன்னா எம்பி மந்திரிங்கிற ஒரு தோற்றம் தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஈரோடு கிழக்கு இதை எடுத்து பூத் வைஸ் அனலைஸ் பண்ணதில் நாம் இல்லை, நம்ம தான் முகம். பின்னாடி நிறைய கைகால்கள், நிறைய உழைப்பு, மிகப்பெரிய உழைப்பு அதுக்குள்ளே இருக்குது. இதில் அண்ணாமலை கன்வின்ஸ் ஆனார். இன்னைக்கு அண்ணாமலை மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துட்டார். ஒரு கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி மத்தியில் எடப்பாடியை பலவீனப்படுத்திட்டார். இது நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அண்ணாமலை மோடிக்கு செய்திருக்க சாதனை நினச்சி பார்க்க முடியாத விஷயம். கோவை குண்டுவெடிப்பில் வாஜ்பாய் தலைமையில் வந்த ஓட்டை ஜெயலலிதா சிம்பிளாக கொங்கு வேளாளரை பேக்கிங் கம்யூனிட்டியாக மாற்றி அப்படியே பாஜகவுக்கு வராமல் தட்டி தூக்கி கொண்டு போயிட்டாங்க. அதுவும் மோர் பவர்னு சொல்லும்போது அந்த கம்யூனிட்டி ஜெயலலிதா பின்னாடி நின்றுட்டாங்க. அப்படி நின்ன கம்யூனிட்டியை, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு முன்னாள் முதல்வரை மீறி இன்னைக்கு அண்ணாமலை பண்ணியிருக்கிறாருன்னா அது பெரிய சாதனை. அந்த சாதனைக்கு ஈரோடு பை எலெக்ஷன் தொடர்பான பூத் வைஸ் அனலிசிஸ் தான் முக்கிய காரணம். இப்போவே அண்ணாமலை அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுமே அவருக்கு 2ஆம் இடம் தான் வரும்னு தெரியும். அப்போவே 2 ஜாதி கட்சி அதிமுகன்னு சொன்னார். ஏன்னா எடப்பாடியும் அவரும் சேர்ந்தா மிகப்பெரிய நெகட்டிவ் போலரைசேஷன் கோயம்புத்தூரில் வந்துடும்னு அவருக்கு தெரியும். சும்மா ஏதோ அரசியலில் 2+2 4ன்னு கணக்கு போடுறவங்க சேர்ந்திருந்தால் நின்று இருந்தால் நீ தமிழிசை மாதிரி அரசியல் என்ன மதத்துக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு அரசியல் போதுமான ஒரு இன்டெப்த் நாலேஜ் இல்லாதவங்க பேசலாமே தவிர அது அண்ணாமலைக்கு தெரியும். அதனால தான் 2 ஜாதி கட்சியா அதிமுக போயிட்டுங்கிறத அவரு உணர்ந்து பதிவும் பண்ணியிருந்தார். இப்போ சீமான் விஷயம் மோடிக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே மோடி 2029 ஜெயிக்கணும். அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு மோடிக்குள்ள மெயின் பர்சனே அண்ணாமலை தான். ஸோ அண்ணாமலையோட உழைப்பு, அண்ணாமலை ஒரு லீடராக போகிறதுல தான் இது போகுது. அதே வேளையில் அண்ணாமலைக்கு நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் வந்தது உண்டு. சன் தொலைக்காட்சியில் குணா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் மதிப்புக்குரிய சசிகலா அம்மையார், ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அவர் தொடர்பான ஒரு செய்தி வரும்போது நம்ம அண்ணாமலை இதில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக ஃபேக்ட் இருக்கும் அதுன்னு நாம் சொன்னோம். அடுத்த நாளே அண்ணாமலை அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே வேளையில் எடப்பாடி அலையன்ஸ் இல்லாத ஒரு அலையன்ஸை உருவாக்குனதுக்கு அண்ணாமலைக்கு உழைப்பு, திறமை, நாலேஜ் ஒர்க்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. குறிப்பாக தினகரன் அந்த அணிக்குள்ள சசிகலாவை செக்ரிகேட் பண்ணி கொண்டு வந்ததே அண்ணாமலைக்கு தனி திறமை தான். அதில் கூட அவர் 4 மணிக்கு தினகரனுக்கு ட்விட்டரில் வாழ்த்து போட்டார், 5 மணிக்கு அவர்கிட்ட பேசினார். ஸோ தினகரனுங்கிற ஃபோல்ஸு இங்கே உள்ளே வரலன்னா பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிரான ஃபோல்ஸஸ் எடப்பாடி கிட்ட 6 சீட்டு வாங்கிட்டு போகிறது கூட தயாராக இருப்பாங்க. இன்னைக்கு அண்ணாமலை இந்த கட்சியை எடப்பாடிக்கு 20%, என்டிஏக்கு 18%. அப்போ எடப்பாடிக்கு 110 சீட்டுன்னா 100 சீட்டு பலம் என்டிஏக்கு இருக்குங்கிற ஒரு பொசிஷனை அவர் கொண்டு வந்துட்டார். அப்போ அதாவது அவங்களுக்கு கழுத்துக்கு இணையான சீட்டு என்டிஏக்கு இருக்குங்கிறத கொண்டு வந்துட்டார். இதை நினைச்சு பார்க்க முடியுமா? ஸோ நம்ம அப்படி கொண்டு வந்து அண்ணாமலையை இப்படி விட்டுட்டீங்களே. அண்ணாமலையை
அவரோட மெரிட்டை மோடிக்குனாலும் சரி அமித்ஷானாலும் சரி ஏன் அளவுக்கு ஆர்கியூ பண்ணவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங். மோடிக்கு அவர் வேல்யூ அடிஷனா இருக்குங்கிற ஒரே காரணம், மோடிக்கு அவர் பிளஸ்ங்கிற ஒரே காரணம். அதுல என்னைக்குமே மாறுபட்ட கருத்து இல்லை. மோடிக்கு அண்ணாமலை பெரிய பிளஸ். அந்த காரணத்துக்காக தான் நம்ம அண்ணாமலையோட அந்த மெரிட்ஸை நம்ம சொல்றோம். ஏன் என்னோட இந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பொன் ராதாகிருஷ்ணனும் டாக்டர் தமிழிசையும். அவங்க வெறும் ரெப்ரசன்டேட்டிவ் தான், இந்த கட்சிக்கு எதுவுமே பண்ணல. இந்த கட்சிக்கு லீடர் அண்ணாமலைங்கிறத நாம சொல்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாக தான் இருக்கிறோம். அதில் இது சீமான் கன்ஷிராம் பாணியில அல்லது அவரோட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பாணியில, வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஸ்டைலில் அதிமுக இங்க விக்கிரவாண்டியில போட்டியிடலைங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ராமதாஸ் எழும்பிடக்கூடாதுங்கிற எடப்பாடி பழனிசாமியின் எண்ண ஓட்டத்துக்கும் அதிமுக போட்டியிடலைங்கிற அந்த யதார்த்த சூழ்நிலையிலையும் சீமான் ராவணன் நம்ம நண்பர் தான், ரொம்ப திறமையான ஒரு அட்வொகேட்டு, சீமானோட நீண்ட நெடியங்காலம் பயணிக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு நண்பர். அவர் அந்த ரோலை ஒரு இது பண்ணும்போது பொலிட்டிக்கலி அது சரியான ஒரு ரோலாக தான் பார்க்கப்படும். ஆனால் இதை எடப்பாடி ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க, 2024 சீமான் எங்கள்கிட்ட வந்துட்டாரு, பாஜக போனா பரவாயில்ல, சீமான் வந்துட்டாருன்னு அவங்க கருத்துருவாக்கத்தை பண்ணாங்க. சரியா இல்லையா? தினமலர்ல மதுரை மகாத்மா தினமலர்ல செய்தியை போட்டாரு. ஓகே, 26 நான் வரமாட்டேன்னு அவர் சீமான் சொல்லலை. கண்டிப்பா அவர் சொல்லலைங்கிறது உண்மைதான். பட் சீமானுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னோட இதுல சீமானுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நான் பாக்குறது பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த மண்ணில் நிலைநாட்டணும்னா எங்க அண்ணன் ரஜினிகாந்தால முடியும் நான் நினைச்சேன். வெளிப்படையாகவே எங்க அண்ணன் ரஜினிகாந்திட்டே சொன்னேன். அவரே சொல்லுவார், நான் உங்கள்கிட்ட எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு எம்பி டிக்கெட்டுக்கு வரலன்னு. சமூக நீதி சூறையாடலை பெரிச்சாலே வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி தமிழ் மண்ணில் அடிச்சு காட்டணும், அதுக்காக வரேன்னு தான் சொன்னேன். நான் அவர்கிட்ட சொன்னது 10 யாதவருக்கு டிக்கெட் கொடுக்கணும், எந்த யாதவர்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க, நான் ஒரு தொகுதிக்கு 3 யாதவர் பேனல் டிக் பண்ணி தரேன். 10 முத்திரையருக்கு டிக்கெட் கொடுக்கணும், எந்த முத்திரையர் நீங்கள் டிக் பண்ணுங்க, 3 முத்திரையரை நான் இது பண்ணி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தரேன். அதே மாதிரி விஸ்வகர்மாவுக்கு அதிக அளவு டிக்கெட் கொடுக்கணும், செங்குந்தர்களுக்கு கொடுக்கணும். இந்த 4 சமுதாயங்களையும் நான் பெருசாக அவர்கிட்ட முன் வச்சேன். செங்குந்தர், விஸ்வகர்மா, முத்தரையர், யாதவர், இந்த 4ஐயும் பெருசாக வச்சேன். இதையும் தாண்டி என்னோட திட்டப்படி உள்ள சமூகங்களுக்கு நான் செய்வேன். அண்ணங்கிட்ட வரல, பட்டாலும் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் ஓகே ரவீந்திரன்கிறத சொன்னார். ஸோ நான் ரஜினிகாந்தை முன்னிறுத்தது காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகநீதி சூறையாடலை பெரிச்சாலியை வாழை பிடிச்சி அடித்து தூக்கி வீசுவாங்கிறதான் சொன்னேன். இன்னைக்கு ரஜினிகாந்த் மாறிப்பட்ட ஒரு ரஜினிகாந்தும் பலன் நிரூபிக்காதவர் தான். அவரும் 98 பலன் நிரூபிக்காத அவரால் திமுக காங்கிரஸ் அணி 40% தான் எடுத்தது. 2004 பலன் நிரூபிக்காத அவரால் அதிமுக பாஜக அவங்க ஓட்டை தான் எடுத்தாங்க. அதுக்கு மேலே ஒரு ஓட்டை கொண்டு வர முடியல. பலன் நிரூபிக்காதவரால் கூடுதல் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நடிகர் விஜய்க்கும் இதைத்தான் சொல்கிறேன். இது மு க ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், சீமானுக்கும் இது இப்போ தெரியும் நம்புகிறேன். ஸோ பலன் நிரூபிக்காத ஒருத்தரால் சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் தான் அண்ணன் இருந்தார். பட் அவரை மையமாக வச்சு வரக்கூடிய ஒரு அரசியலில் நாம் தெளிவாக ஒரு சமூகநீதி சூறையாடலுக்கு எதிராக ஒரு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த ரஜினி எழும்பி வந்தால் அது முத்திரையருக்கான அதிகாரம், ரஜினி எழும்பி வந்தால் அது யாதவருக்கான அதிகாரம், ரஜினி எழும்பி வந்தால் அது விஸ்வகர்மாக்களுக்கான அதிகாரம், ரஜினி எழும்பி வந்தால் அது செங்குந்தர்களுக்கான அதிகாரங்கிறது தான் நான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இதில் வேற தேவாங்கர் செட்டியார், இந்த மாதிரி சிறிய எண்ணிக்கை இளவாணியர் சொல்லக்கூடிய வீரப்பனுக்கு காஸ்ட்டு, இந்த மாதிரி பல காஸ்ட்டுகளையும் நாம் பண்ணி வச்சோம். சேனை தலைவர் இவங்க உட்பட பல காஸ்ட்டுகளை நம்ம ஏம் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எல்லா இதுகளையும் இதில் நாம் பண்ணணும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிருஷ்ண வகையை முக்கியத்துவம் கொடுக்கணும்லாம் பல திட்டங்கள் வச்சுருந்தேன். பட் அண்ணன் வரல. இப்போ இன்னைக்கு தமிழ் மண்ணில் சமூக நீதிக்காக உண்மையிலே சின்சியராக இருக்கிறது சீமான் தான். வெளிப்படையாக பொது தொகுதிகளில் ஆதித்தமிழர் பறையர்களை போடுறாரு, இப்போ வெளிப்படையாக தேவேந்திர குல வேளாளர்களை போடுறாரு. நான் அவர்கிட்ட என்னோட கோரிக்கையாக அருந்ததியர்களையும் போடணும்னு வைக்கிறேன். அவர் அசம்பிளிலையும் அருந்ததியர்களை போடுவாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அருந்ததியர்கள் மத்தியில் அவருக்கு ஓட்டு இருக்குது, அவர் கூட ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஓட்டாகிறாங்க. ஸோ சீமானுங்கிறவர் ஒரு வண்ணாருக்கான தலைவர், ஒரு நாவிதருக்கான தலைவர், ஒரு குயவர்களுக்கான தலைவர், தெலுங்கு தாய்மொழி பேசக்கூடிய போயர் ஒற்றர்களுக்கான தலைவராட்டும் போயர்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கோயம்புத்தூரில் போயர் மாநாட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். ஏன்னா சீமானை விட்டா வேற யாரும் இல்லை இந்த சமூகங்களுக்கு. எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் இருந்தால் நான் அதில் நிலை நாட்டியிருப்பேன். அண்ணன் வராத சூழ்நிலையில் எனக்கு அந்த இடத்துக்குள்ள சீமான் தான் அந்த இதில் நிற்கிறாரு. ஸோ வண்ணாருக்கு சீமான் டிக்கெட் கொடுக்கணும், நாவிதருக்கு கொடுக்கணும், வேலியருக்கு கொடுக்கணும், குயவர் சமூகத்துக்கு கொடுக்கணும், தொட்டிய நாயக்கருக்கு கொடுக்கணும், ஆண்டிப்பண்டார சமூகத்துக்கு கொடுக்கணும்,
குடும்ப கவுண்டருக்கு கொடுக்கணும். குடும்ப கவுண்டருக்கெல்லாம் முக்கியமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. பாஸ்டரல் கம்யூனிட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. போயர்கள் நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் சீமான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சமூக நீதி புரட்சியை தாளக்கடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற அடிப்படையில் கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு சீமானை பொறுத்த வரையில். இப்போ என்னை பற்றி டெல்லி பிஎம் ஆஃபீஸுக்கு நான் எழுதுகிற லெட்டரோட 10 மடங்கு லெட்டர் போயிட்டு இருக்குது. எல்லாமே என்னை பற்றிய அவதூறும் பொருளிகளும் தான். ஓகே, அது நம்ம மேட்ரே இல்லையா, நம்ம அதை எதிர்பார்த்தா தான் நமக்கு அது பிரச்சனை. ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட்ல தமிழ்நாட்டில் சமூக நீதி சூறையாடலுக்கு எதுனா 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் சீமான் கேண்டிடேட் போடணுங்கிறது தான் நம்மளோட எண்ண ஓட்டம். முடிவு எடுக்கிறது சீமான் தான். ஏன்னா இதுல சமூக நீதியை வந்து நிலைநாட்டதுக்கு இன்னைக்கு வந்து இந்த சமூகங்களுக்கு சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு. கன்ஷிராம் யூபியில் இருந்த மாதிரி, பீகார்ல நிதிஷ்குமார் இருந்த மாதிரி சீமான் மட்டும்தான் இருக்கிறார். மீனவர் போன்ற சமூகங்களுக்கு அவர் தான் இருக்கிறாருங்கிறது நம்மளோட ஒரு பார்வையாட்டு நான் ஆணித்தரமா வைக்கிறேன். இது இப்படி இருக்கும்போது அரசியல் களம் 2026 பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும். அதிரடி முடிவுகள். இன்னும் அதிமுக எடுத்துக்கிட்டாலே கூட 60% அதிமுகவினர் வந்து 2/3 அடிச்சுடுங்க, பாஜக மைனஸ், பாஜக கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அதுல எனக்கு லிஸ்ட் பண்ண முடியும். சிவி சண்முகம், KP முனுசாமி, ஜெயக்குமார், நண்பர் ஜெயக்குமார், அதெல்லாம் பெரிய லெவல்ல ஆன்டி பிஜேபியா இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க அதிமுக. ஆனா அதிமுகவிலே ஒரு 1/3 வந்து ப்ரோ மோடி பாஜக கூட்டணி வேணும்னு இருக்கிறாங்க. அது ஒரு கான்செப்ட் உள்ளுக்குள்ள இருக்குது. ஸோ இது இன்னும் 1.25 வருஷத்துல என்ன சேப்பை எடுக்கும்னு தெரியாது. ஓபிஎஸ் மிகப்பெரிய அளவு முக்குலத்தோர் வாக்களை, குறிப்பா மறவர் சமூக வாக்களை என்டிஏக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, சட்டமன்றத்தை ரீதியாக எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 33% இபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்தாங்க. 33. அந்த 33 தாண்டி 7% தேமுதிக இல்லை, 7% பாஜகவும் பாமகவும் எடுத்தாங்க. சட்டசபையில் எடுத்த அந்த 7% பாஜக பாமக, தென் தினகரனுக்கு 2 9 தாண்டி 9% வாக்குகள் அதிகம் வந்திருக்குது. அந்த 9% வாக்குகள் அதிகம் வர்றதுக்கு ஓபிஎஸ் பெரிய கேட்டலிஸ்டா இருக்கிறாரு. மறவர் சமூக வாக்களை திருநெல்வேலியில் மறவர்கள் ஓட்டு போடுறதுக்கு ஓபிஎஸ் ஒரு முக்கிய காரணமா இருக்கிறாரு. ராம்நாடு, விருதுநகர் பூத் வைஸ் பார்த்தாலே தெரியும். முக்குலத்தோர் இதுக்குள்ள தினகரனும் கலர் சமூகத்துக்கு ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ ஓபிஎஸ்க்கு இந்த கான்ட்ரிபியூஷனும் பெருசு. இதையும் தாண்டி அண்ணாமலை கொங்கு வேளாளர்கள் மத்தியில் எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டாரு. கோயம்புத்தூர், நீலகிரி, தென் பொள்ளாச்சி எல்லாம் தெளிவா இருக்குது. இது எல்லாமே எனக்கு தெரியுது, எல்லாமே நம்ம ரிப்போர்ட் பண்றோம், எல்லாமே அண்ணாமலைக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த இடத்துல மோடி சீமான ப்ரொமோட் பண்ணணும், சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா சொல்லலாங்கிற ஒரு ஆப்ஷனை இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இட் இஸ் எ வெரி லாங் டைம். தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். பட் இதை நாம சொல்லது காரணம் என்னன்னா, நம்ம பாணியில என்ன பார்த்தோம்னா, பாஜக வந்து பீகார்ல பூமிகார் கட்சியா இருந்தது. பூமிகார்னா கிரிராஜ் சிங் வந்து முக்கிய பூமிகார் தலைவர், ராதா மோகன் சிங் இவர் ராஜ்புட் தலைவர், லால்மணி சௌபே அவர் பிராமின் லீடர், ரவிசங்கர் பிரசாத் கயஸ்தா, இப்படி அங்க ஃபுல்லாவே வந்து சஞ்சய் ஜெய்ஸ்வால் அப்பர் காஸ்ட் பனியா, பட் சோசியல் ஸ்டிக்மா டாடி டாப்பிங் கம்யூனிட்டி, பட் அப்பர் காஸ்ட் கம்யூனிட்டி. இப்படி அது வந்து இஸ் ஏ பார்ட்டி ஆஃப் அப்பர் காஸ்ட் பீப்புளா தான் அது இருந்தது. ஸோ இவங்க வந்து பிராமின், ராஜ்புட்டு, பூமிகார், கயஸ்தா, ஜெய்ஸ்வால், அப்பர் பனியா, இவங்க தான் முக்கிய ஒரு ஃபோல்ஸாட் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து இதை தாண்டி அந்த ஸ்பேஸை எடுத்துட்டு மேலே போகாத போது லாலுவும் நிதிஷும் சேர்ந்து தான் அத்வானி அரெஸ்ட் பண்றாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் லாலுவிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த நிதிஷ்குமார் சின்ன போல்ஸ்னாலும் பிஜேபிக்கு கூட்டணி வாய்ப்பே இல்லை. பிஜேபி வந்து எல்லாரும் ஐசோலேட் பண்றாங்க. இப்போ இங்கேயும் எமர்ஜென்சியை தவிர முக ஸ்டாலின், எனக்கு முக ஸ்டாலின் மேல மரியாதை உண்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது யாருக்காகவும் எதுக்காகவும் ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரு முதலமைச்சரின் மகங்கிறனால எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டவர் முக ஸ்டாலின்ங்கிறதுக்கு எனக்கு மரியாதை உண்டு. இதை வந்து டாம் டிக் அண்ட் ஹரிக்காக நம்ம ஹைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஆனா முக ஸ்டாலின் என்ன அரசியல் நினைக்கிறாரு, அவரோட அரசியல் எப்படி இருக்குதுன்னா, வின் ஃபர்ஸ்ட்ங்கிறதுக்காக 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக என்னதான் மோடி முயற்சி பண்ணாலும் காங்கிரஸை கலத்தி விட மாட்டேங்கிற லெவல்ல அவர் போயிட்டு இருக்கிறாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு வன்னியர் ஓட்டுல தான் அவர் 8% வன்னியர் போட்டிருக்காங்க ஓட்டு. 10.5 கொடுத்தனால வன்னியர்களுக்கு ஒரு பெருந்தலைவராக அவர் வாயிட்டார். வன்னிய பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். ராமசாமி படையாட்சிக்கு விழாத
வன்னியர் ஓட்டு இவருக்கு விழுந்திருக்கு. பட் ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜியால ஜெயிக்க முடியாம போயிட்டாரு. காங்கிரஸ், கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ், விடுதலை சிறுத்தைகள், பறையர்கள், பிசி கம்யூனிட்டி, திமுக ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்ல வெற்றி பெற முடியல. ஆனா மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு வன்னியர் ஓட்டுகளை வாங்கி வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் என்ன அரசியல் பண்றாரு? 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டால தான் 2001 ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்றாங்க, கலைஞர் தோல்வி அடைஞ்சாரு. புரட்சி தலைவர் வெற்றி பெற்றாங்க, கலைஞர் தோல்வி அடைஞ்சாரு. 2006 ஜெயலலிதா அம்மையார் தோல்வி அடைஞ்சு கலைஞர் வெற்றி பெறதுக்கு இதுதான் காரணம். 2021 தான் சீஃப் மினிஸ்டரா வராது, 5% ஓட்டுல தன் அணி சீஃப் மினிஸ்டரா வராது காரணம் இந்த 18% கிறிஸ்டின் முஸ்லீம் தான் இருக்கிறார். ஸோ இந்த 18% கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக அவர் இன்னைக்கு கூட அந்த இந்தி மேட்டர்ல ஏத்து பண்ணியிருக்கிறாரு. அப்ப மீதி இருக்கிறது சீமான். அவரும் இந்த 18% கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அவருக்கு ஓட்டு போடலங்கிற ஒரு கோபத்தை காட்டுறாரு. சாத்தானின் பிள்ளைகள்னு காட்டுறாரு. இவங்க 18%ங்கிறத அவர் அடிச்சு ஆணித்தரமா சொல்றாரு. இந்த காலகட்டத்துக்குள்ள அவருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பிஜேபி அவர் கடுமையா எதிர்க்கிறார். நான் மறுக்கவில்லை. இது பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்டது மு.க. ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ இல்லை, சீமான் மட்டும்தான். கண்ணு பார்த்தாலே தெரியும் நமக்கு. பட் அதுக்காக போலி திராவிடர்கள் சீமான் மட்டும்தான் கேட்கிறாருன்னு எந்த போலி திராவிடனும் அதை சொல்லலை. ஏன்னா அவன் போலி திராவிடம் தான், எனக்கு தெரியும் அவனை. ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ள சீமான் மனித குலத்துக்கே எதிரின்னு மோடியை சொல்றாரு. ஸோ 3 பேருமே, ஸ்டாலின் மிகப்பெரிய அளவில் வெற்றி வீரராக இருக்கிறாரு. புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட தொடர் வெற்றியில் இருக்கிறாரு. வின் ஃபர்ஸ்டுக்கு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் 18 தான் முக்கியம்னு ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸ்டாலின் 18 வச்சு ஜெயித்து இருக்கனால ஸ்டாலின் அந்த 18 இருக்கிறது வரை நம்ம எமர்ஜி ஆக முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. 3வது ஒருத்தர் 8% வாக்கு வச்சிருக்கிறாரு. அவருக்கு 8% வாக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு ஒரு 0.5% கூட அதுல இருக்காது. ஏன்னா கன்னியாகுமரியில 2 மீனவர்கள், சீமான் கேண்டிடேட் மீனவர் தான், எடப்பாடி பழனிசாமிக்கு கேண்டிடேட் என் ஃப்ரெண்டு பசலியான் மீனவ சமுதாயத்தில் செல்வாக்கே உள்ளவர் தான். ஆனா போலரைசேஷன் வருது. போலரைசேஷன்ல கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் சீமானுக்கு 5% சீமானை தள்ளிடுறாங்க, வாக்கே வரல. அப்போ சீமான் அதை பர்சனலி அது உள்ளுக்குள்ள என்னதான் மோடி ஏற்றாலும் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் 3 ஓட்டு கிடையாது அவங்களுக்கு. ஓட்டோட இது திமுக காங்கிரஸோட நிறுத்திக்கிட்டுறாங்க. 4வது யாரும் ஓட்டை எதிர்பார்த்தாலும் சிம்பதி காட்டுவாங்க, ஓட்டு திமுக காங்கிரஸுக்கு போயிடும். இதுதான் இங்க நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிதிஷ்குமார் மாதிரி பிஜேபிக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நம்ம ஃப்ளோட் பண்ண வேண்டியது நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற ஒரு இதை நான் ஃப்ளோட் பண்ணினேன். என்னோட நோக்கம் அண்ணாமலையை டீக்ரேட் பண்றது அல்ல. அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் லீடர். தாளிங்க நாடார் உழைப்புல வந்த இந்த நாடார் ஓட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தான் தமிழிசையும் பொன்னாரும். தெளிவா இருக்கிறேன் நான். எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன். பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் இதை படிச்சவன். மேக்சிமம் அம்பேத்கரோட இதை கடைபிடிக்கக்கூடியவன். ஜஸ்டிஸ் இஸ் ஆன் யுவர் சைடு, யூ வில் நாட் பிளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், செட்டில் யூ வின் த வார்ன்னு எந்த இடத்துல நியாயம் என்கிட்ட 50% மேல இருந்தேன்னா எந்த பெரிய ஆளுனாலும் நான் எதிர்த்து போர்படக்கூடிய தன்மை கொண்டவன். அம்பேத்கரோட அந்த கோட்டிங்ல நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் கட்டப்படக்கூடிய எதுவும் நிற்காதுன்னு அம்பேத்கர் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை லீடர், தமிழிசையும் பொன்னாரும் ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த நாடார்கள் மத்தியில். தாளிங்க நாடார் உழைப்புல வந்த அந்த வாக்குக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தாங்கிறத சொல்றேன். சீமான நான் இந்த அளவுக்குள்ள பண்றதுன்னா முழுக்க மோடி இன்ட்ரெஸ்ட். அப்கோர்ஸ் சீமானும் அதை அக்செப்ட் பண்ணுவாருன்னா அவருக்கும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது இன்னைக்கு சீமான் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது ஒரு பாதிரியார் ஃபாதர் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன். அவங்களுக்கே அது போல்ட் ப்ளூ, இந்த ப்ளூ மாதிரி இருக்கு, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்தவர். ஸோ இந்த இடத்துக்குள்ள மோடிக்கு என்ன லாபம்? மோடிக்கு என்ன லாபம்னா சீமான் இன அழிப்புல இருந்து வந்தது, கடங்குல இருந்து வந்தவன்னு சொல்றாரு, பின்ன குவியல்ல இருந்து வந்தவன் சொல்றாரு, சுடுகாட்டுல இருந்து வந்தவன் சொல்றாரு. அந்த சுடுகாட்டுக்கு அது போறதுக்கு, அந்த இனம் போறதுக்கு காரணமான அந்த குடும்பத்தை சேர்ந்த ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷன் அவர் ராகுல் காந்திகிட்ட சிம்பதி காட்டுறாரு. அது எனக்கு முழுக்க ஏற்புடையது கிடையாது. அது தவறு சீமானோட அந்த நிலைப்பாடு. ஸோ இப்படி ஒரு நிலைப்பாட்டை சீமானை எடுக்க வைக்கிறாங்கன்னு சொல்லும் போது அந்த 8.2% வாக்குகளும் 2029 என்ன டேன் எடுக்குங்கிற ஒரு அச்சம் எனக்கு வருது. மோடி சென்ட்ரிக்கா தமிழ்நாட்டில் மோடி கவுல் பிராமணர்களை தோக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் வாட் இஸ் த வே அவுட். ஸோ இதை நம்ம ப்ளோட் பண்ணுவோம் மோடி கிட்ட. அது ஒர்க் அவுட் ஆனா பார்ப்போங்கிற லெவல்ல தான் இந்த 8%. 2029 சோனியா காந்தி கிட்ட ஒரு லாபி கொண்டு சீமானை கொண்டு சேர்த்துடக்கூடாதுங்கிற லெவல்ல தான் அதை ப்ரிவென்ட் பண்ணதுக்கு தான் நிதிஷ்குமார் மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னும் 1.25 வருஷங்கள் இருக்கு. 20 மாசத்துக்கு மேல இருக்குது, 1.25 வருஷம் இருக்குது. பல மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் வரும்.
பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும், பல தன்மைகள் வரும். இதுல நான் இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு வாத பிரதிவாதத்துக்கு வந்துட்டு நடிகர் விஜய் 10 கோடி ரூபாய் செலவழிச்சு பண்ணின இதை ஒரு லெட்டர்ல நம்ம அதை டர்ன் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இது வந்து இஷ்யூ வர்றது மோடிக்கு வந்து இங்க கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளுக்கு பயந்து ஸ்டாலின் வெற்றி வீரர் தான் அவரு கையிலே எடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது இவர் எடப்பாடி இதனால தான் தோத்து ஒதுங்கணும்னு சொல்லும்போது சீமான் இதுக்கு அக்செப்ட் பண்ணாருன்னா மோடிக்கு வந்து நிதிஷ்குமார் அங்க கிடைச்ச மாதிரி இங்க ஒருத்தர் 8% வாக்கு காங்கிரீட் வாக்கு உள்ள ஒருத்தர் கிடைக்க வாய்ப்பு தான் என் பார்வை. இதுல வந்து அகாலிடல் வந்து பஞ்சாப்ல கீழே போயிட்டாங்க, டிஆர்எஸ் வந்து தெலுங்கானாவில் கீழே போயிட்டாங்க, மாயாவதி கீழே போயிட்டாங்க, டல் பார்ட்டிஸ் வந்து ஹரியானாவில் ரொம்ப மோசம் போயிட்டாங்க. ஏன் என்டிஐக்குள்ளேயோ இந்தியா கூட்டணியில இல்லாத ஆம் ஆத்மி கீழே போயிட்டாப்ல. சீமான் இதை டபுள் மடங்கு ஆக்கியிருக்காருன்னா இது வந்து சீமானுக்கு பர்சனல் ஓட்டு, சீமானுக்கான ஓட்டு. இதுல கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுங்கிறது நெக்லிஜிபிள் தான். ஸோ இந்த ஓட்டு வந்து சீமான் தலைமைக்கு நிற்கும். ஸோ இந்த ஓட்டு வந்து 2029 மோடி பிரதமருங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரோல் பிளே பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் மோடிக்கு இதை சொல்லியிருக்கேன், ஓப்பனாக தான் சொல்லியிருக்கேன், எந்த ஒளி மறைவும் இல்லை. இது வந்து லாங் வே டு கோ, மோடியை கன்வின்ஸ் பண்ணிட முடியும்னு எனக்கு தெரியும்.